Hi friends, welcome to Inverse IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று மீன்ஸ் ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,471 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு ஃப்ளாட்டான கேப் ஒன் தான், அதாவது 25,423. ஹை பார்த்தீங்கன்னா 25,697, லோ பார்த்தீங்கன்னா 25,372. கடைசியாக நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,682 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 25,682 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 211 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் ஆக்சுவலாக நேற்று போட்டிருந்த வீடியோவில் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் என்ன சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,550 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த வகையாக ரெசிஸ்டன்ட் 25,650 ப்ளஸ் வரைக்கும் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமோ ஆக்சுவலாக ஐ பார்த்திங்கன்னா 25,697 லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போச்சு. பட் இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே மேலே ஒரு சைட்வே மூமெண்ட்டில் போயிட்டு முடியும் போது கொஞ்சம் மேலே நோக்கி ஏறி கிட்டத்தட்ட 25,697 வரைக்கும் போச்சு. அதே நேரத்தில் நான் கொடுத்துருந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,400 வந்து நான் கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்றா நான் கொடுத்துருந்தேன். 25,400 கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினாலும் லோ பார்த்திங்கன்னா 25,423 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நேற்று நான் போட்டிருந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் 550 பிரேக் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு பை ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருந்த லெவல் பார்த்தீங்கன்னா 550 650 ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் 650 வரைக்கும் வச்சுருந்தாலும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் மூமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் ஐடி ஸ்டாக்ஸும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா டவுன் சைடில் தான் இருந்தது. எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் டவுன் சைடில் தான் இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து சின்ன அமௌண்ட்டில் வந்து நம்ம ஐடி ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே வந்து டெக் மஹிந்திரா எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் சைடில் ஒரு நல்ல ஒரு லெவலில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கன்சிடர் பண்ணுறவங்க சின்ன 1 2 அது மாதிரி இது கன்சிடர் பண்ணுங்களாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ 25,800 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட். அதாவது இந்த ஏரியா நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் தம்ப்நெயிலில் நம்ம போட்டது நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து 25,800 பிரேக் ஆகுமான்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,910 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடை வந்து எதிர்பார்க்கலாம். 900 to 900 இந்த ஏரியா வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 17. ஸோ 17/2/26 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,800 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 25,910 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அதாவது 25,600 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இப்போதைக்கு ஆக்ட் ஆகுது. இந்த ஏரியா 600 இப்போ வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 25,682 முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் இறங்கினாலும் 600 610 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக இருக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கு. அதே நேரத்தில் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட பாட்டம் எண்டு, அதாவது எக்ஸாக்டாக 25,500 அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏழியராக இந்த லெவல்லேருந்து தான் மார்க்கெட் ஏறி
கிட்டத்தட்ட 26,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் இந்த லெவலை வந்து உடைக்கவே இல்லை. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நான் 26,500 வந்து ஃபர்தர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட்டு நாளைக்கு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,600 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 25,500 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 600 லெவலே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்கும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,682 முடிஞ்சிருக்கு. நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,800 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,600 குரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.